இந்த அரண்மனையில் இருக்க இந்த ஒரு அம்மாவோட பேத்தி சின்ன வயசுலேயே தொலைஞ்சு போயிறாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காங்க. கடைசியாக அந்த ஒரு அரண்மனைக்கு 2 பேர் வராங்க. நான் தான் உங்களோட பேத்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு அம்மா கிட்ட சின்ன வயசு போட்டோ ஒன்று மட்டும் தான் இருக்கு. அது பார்த்தா 2 பேருமே மேட்ச் ஆகிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. எதுக்கு இவ்வளோ சந்தேகப்படணும்? உங்க 2 பேத்துக்குமே ஒரு 3 டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட்ல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் என் பேத்தின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டா ரன்னிங் ரேஸ் தான் வைக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு ரொம்ப ஜாலியாக ஓடிட்டு இருக்கா, இன்னொரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு செகண்ட் டெஸ்ட்டுக்கு ரெடி பண்றாங்க. செகண்ட் டெஸ்ட் என்னன்னு பார்த்தா பைக்ல போறது அந்த டெஸ்ட். ஏன்னா சின்ன வயசுல அவங்களோட பேத்திக்கு பைக்ல போறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் இந்த ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 3வது டெஸ்டா 2 பேரையுமே ஒரு புகை மண்டலத்துல நிக்க வச்சு கிரில் சிக்கனை சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த டெஸ்ட் எதுக்குன்னு யாருக்குமே புரியல. இந்த 3 டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா யாருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு 80% தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மீதி 20% இவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. கடைசியில பார்த்தா இந்த 2 பொண்ணுல ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் தான் முடி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, இன்னொரு பொண்ணுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இதை வச்சு எப்படிடா கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு நீங்க கேட்கலாம். சின்ன வயசுல இந்த ஒரு பொண்ணுக்கும் முடி இப்படிதான் இருந்தது. அவங்க பாட்டி தான் இந்த ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுவோம், முடி நல்லா ஸ்மூத்தா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாள்ல இருந்து அந்த பொண்ணோட முடி ரொம்ப ஸ்மூத்தா தான் இருந்திருக்கு. அதனாலேயே இந்த பொண்ணு தான் என்னோட பேத்தின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க.